ஒரு பொண்ணோட ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு. தன்னோட ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிட்டாருன்னு சொல்லி இவ பயங்கரமா அழுதுட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்தா தூரத்துல இவளோட ஃப்ரெண்டு இவளை விட பயங்கரமா அழுதுட்டு இருக்கா. என்னடா இது, நம்மளை விட இவ அழுதுட்டு இருக்காளே, இவங்க 2 பேருக்குள்ள ஏதாவது கனெக்ஷன் இருக்குமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. அதுக்கேத்த மாதிரி அவன் இறந்த பிறகு ஹஸ்பண்டோட கிரெடிட் கார்டு பில் எல்லாம் சீக்கிரமா பேங்க்ல கட்டணும் அப்படின்ற மாதிரி கால் வருது. அந்த பில் எல்லாம் பார்க்கும் போதுதான் தெரியுது தன்னோட ஃப்ரெண்டோட ஸ்டுடியோக்கு நிறைய பொருட்கள்லாம் வாங்கி கொடுத்திருக்கிறது. இதனால அவளோட சந்தேகம் இன்னும் பயங்கரமா அதிகமாகிறது மட்டும் இல்லாம தன்னோட ஹஸ்பண்டோட டைரியில ஒரு குழந்தையோட போட்டோவும் பாக்குறா. அது மட்டும் இல்லாம அந்த குழந்தை அப்படியே தன்னோட ஹஸ்பண்ட் மாதிரியே இருக்கு. இத பார்த்த அவளுக்கு என்னடா இது, தன்னோட ஹஸ்பண்ட் இப்படி ஏமாத்திருக்கானே அப்படின்ற மாதிரி நினைச்சது மட்டும் இல்லாம தன்னோட ஃப்ரெண்டும் இப்படி ஏமாத்திட்டாலே அப்படின்ற மாதிரி நினைக்கிறா. அடுத்த நாள் காலையில தன்னோட ஃப்ரெண்டோட ஸ்டுடியோக்கு போய் அவளை திட்டலாம் அப்படின்ற மாதிரி போறா. அங்க போய் பார்த்தா அந்த ஸ்டுடியோவை திறந்ததுமே ஃபுல்லா குழந்தைங்களோட பொருட்களா இருக்கு. அதை விட அவளுக்கு பயங்கரமான ஷாக் ஆகுது. என்னன்னா இவளோட மாமியார் அந்த குழந்தைய தூக்கிட்டு இருக்காங்க. இத பார்த்த இவ பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறா. நீங்களும் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்களா அப்படின்ற மாதிரி சொல்றா. ஆனா அப்பதான் அவளுக்கு ஒரு உண்மையும் தெரிய வருது. இவங்களுக்கு கல்யாணம் ஆன பிறகு 2 ட்வின்ஸ் குழந்தை பிறந்திருக்கும். அந்த குழந்தையோட இவங்க கார்ல போயிட்டு இருக்கும் போது இவங்களுக்கு பயங்கரமான ஆக்சிடென்ட் ஆயிடும். அந்த கார் கிராஷ்ல இவங்களோட ட்வின் குழந்தைங்கள ஒரு குழந்தை இறந்துடும். அந்த இன்னொரு குழந்தை தான் இங்க இருக்கிற குழந்தை. இவளுக்கு பயங்கரமான அடிலாம் விழுந்தனால இவளோட பிரெயினுக்கு அதிகமான ஆபத்து ஏற்பட்டுடுச்சு. இதனால அவளுக்கு பழைய மெமரி எல்லாமே மறந்து போச்சு அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க உங்களோட பாஸ்ட் எல்லாம் இவங்க கிட்ட இப்ப சொன்னீங்கன்னா அவங்களோட உடல்நிலை இன்னும் மோசமாயிடும். அதனால தயவு செஞ்சு எதுவுமே சொல்லாதீங்க, நீங்க இப்படியே வாழுங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்றாரு. அதுக்கேத்த மாதிரி அந்த குழந்தைய தன்னோட வைஃப் கிட்ட காட்டாம ஃப்ரெண்டோட ஸ்டுடியோலயே வச்சு மறைமுகமா வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆன அதே சமயத்துல தான் இவருக்கு கேன்சரும் வந்திருக்கும். இதனால இன்னும் கொஞ்ச நாள்ல இறந்துருவாருன்னு தெரிஞ்சு தன்னோட குடும்பத்துக்காக சேர்த்து வைக்கணும்ன்றதுக்காக நிறைய சொத்துக்கள் எல்லாம் தன்னோட குழந்தைக்கும் தன்னோட ஒய்ஃப்க்கும் சேர்த்து வைக்கிறாரு. தான் உயிரோட இருக்கும் போது ஒவ்வொரு நாளும் தன்னோட ஒய்ஃபை ரசிச்சு பார்த்தவரு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போறோமேன்னு சொல்லி அவருக்கு பயங்கரமான வேதனையாகுது. எவ்வளவு வலி இருந்தாலுமே தன்னோட ஒய்ஃபை முன்னாடி சிரிச்சுட்டு அப்புறமா வந்து வேதனையோட இருப்பாரு. இந்த மாதிரி சமயத்துல தான் இவர் கார் ஓட்டிட்டு போகும்போது அங்கேயே இவர் இறந்தும் போயிடுறாரு. தன்னோட உடல்நிலை நல்லா இருக்கணும்ன்றதுக்காக மொத்த குடும்பமே இப்படி இருந்திருக்காங்களேன்னு சொல்லி அந்த குடும்பத்தை நினைச்சு சந்தோஷப்படுறா. ஆனா கூட தன்னோட ஹஸ்பண்ட் இல்லையேன்னு சொல்லி அவளுக்கு பயங்கரமான ஃபீலும் ஆகுது. இருந்தாலுமே அவளோட குழந்தைய தன்னோட கண்ணை முன்னாடி காட்டினதுமே அவ மனசுல இருந்த அத்தனை சோகமும் மறைஞ்சு அந்த குழந்தைக்காக சந்தோஷமா வாழணும்னு நினைக்க ஆரம்பிக்கிறா. குடும்பத்தோட சந்தோஷத்துக்காக நிறைய ஹஸ்பண்ட் நிறைய தியாகங்களை பண்ணிட்டு தான் இருக்காங்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க.